சார் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க. என் டேபிளுக்கு கொஸ்டின் பேப்பரே கொடுக்கவே இல்லை சார். முட்டா பயலே, எக்ஸாம் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆச்சு, இப்போ வந்து கேக்குற? ஏன் இன்னும் அரை மணி நேரம் ஜெண்டு வந்து கேட்க வேண்டியானே? சரி சார், இன்னும் அரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் வந்து கேட்கிறேன். ஹலோ அப்பா. சொல்லுடா மேனே. அப்பா, என்னால உங்க வார்த்தையை காப்பாத்த முடியலப்பா. நானா உங்க மயனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லப்பா எனக்கு. சரி விடுடா மேனே, அடுத்த பரீட்சையில பாத்துக்குவோம். To win is life, to lose is death. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதடா மேனே, பாத்துக்கலாம்டா. ஐயோ தற்கொலை ஏதும் பண்ணிட்டானா நம்ம மயன்? ரிங்கு போகுது, இன்னும் சாகல போல. அப்பாடா. ஹலோ. டே மேனே, உனக்கு ஒண்ணும் ஆகல, நல்லா இருக்கல, தற்கொலை எதுவும் பண்ணிக்கலையே? யோ டாடி, என்னாச்சு உனக்கு? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையா? உனக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கேனர் அனுப்பிச்சுடுறேன், ஒரு 75 ரூபா மட்டும் ஜிபே பண்ணி விடு டாடி. கடைக்காரர்கிட்ட போனை குட்றா மேனே. இந்த கொடுக்குறேன் டாடி. அண்ணா இந்தாங்க, அப்பா பேசணும்னாப்ல, பேசுங்க. எதுக்கு தம்பி, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, அப்பாட்ட காசு கேட்டிருந்தேன் ஜிபேல, அதான் ஒரு வார்த்தை புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிங்க. ஓ அண்ணே, சொல்லுங்கண்ணே. யோ, அந்த நாய்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கடைக்கு வந்து வாயிலே வெட்டி போடுவேன் பாத்துக்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. உங்க டீம்ல இருந்து திஸ் ஆர் தட் கிவ் அவே கொடுத்துட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு 5 lakhs கேஷ் பிரைஸ் வேணுமா இல்ல லைஃப் டைம் அன்லிமிட்டட் டேட்டா வேணுமா சார்? எதை சார் சூஸ் பண்ணீங்க? திஸ் ஆர் தட் மேம் அன்லிமிட்டட் டேட்டா தான். லைஃப் டைம் அன்லிமிட்டட் ஃப்ரீ டேட்டாவா? எப்படி சார் இந்த டிசிஷன் உடனே எடுத்தீங்க? மேம் என்னோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் என்ன பத்தி தெரியும். அது எப்பவுமே புத்திசாலித்தனமா தான் இருக்கும். எனக்கு ஒன்று தோணுதுடா. ஒண்ணு வேலைக்கு போகணும், இல்ல பெருசா எதனா ஒண்ணு பண்ணி செட்டில் ஆகும்டா. டேய், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என்ன கண்டுக்காம போற? நான் வேலையாவாதுடா. ஏன் வேலையாவாது? உன்னை வச்சுதான் பெரிய ஆளாக முடியாதுடா. ஏன் அப்படி நான் என்ன பண்ணேன்? போன வாரம் செயின் அடிக்க போனோம்ல, போய் செயின் அத்துருவாடானா, போய் சைக்கிள் செயின் அத்துட்டு வர. உன்னை வச்சுட்டு நான் எப்படி பெரிய ஆள் ஆகிறது? கிளியரா இருக்கேன், பெருசா பண்றோம், ஈஸியா செட்டில் ஆகுறோம். பெருசா பண்ணா ஈஸியா மாட்டிக்குவோம், ஈஸியா பண்ணுவோம், பெருசா செட்டில் ஆகலாம். அதெல்லாம் ஓகே தான். இந்த பிட் பாக்கெட் அடிக்கிறது, செயின் அறுக்கிறது, ரோட்ல கிடக்கிற இரும்பெல்லாம் எடுத்து எடைக்கு போடுறது, இதெல்லாம் வேலையாவாது. ராபரி பண்ணுவோமா? அதெல்லாம் ஓகே தான். மாட்டிக்கிட்டோம்னா தெளிவா இருக்கவங்கள பண்ணா தெளிவா மாட்டுவோம், மயமயன்னு இருக்கவங்கள்ட்ட பண்ணுவோம், மயமயன்னு ஆயிரலாம். மச்சான், என்னடா? மயமயன் ஆயிரலாம் மச்சான். ஒரு 70 ரூபா திருண்டா. ஏய் யாரா நீங்க? அப்புறம் உருடா. சித்தப்பா வாங்கடா. நம்மளே பெரிய லாபரி, இவங்க நம்ம கிட்டே லாபரி பண்றாங்களா? ஈஸியா பண்ணா பெருசா மாட்டிக்கலாம். இல்லைங்கடா, பேண்ட் எடுத்துட்டு போங்கடா. ஜட்டி போடலனே, கலெக்டரா. நீங்க போடுற பீய வச்சு
அனுப்பியா வீடியோ அனுப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 10 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணலாம் தூக்கம் வரதுல. நீங்க என்ன பண்றீங்க? மாப்பிள்ளைக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு மாப்பிள்ளைக்கு எவனாவது நீ வீடியோ அனுப்பு. ஷேர் பண்றதுல கையை கொளுத்து போடுங்க. காமெடி பிள்ளடா. ஒரு சோறு நிம்மதி திங்க முடியலடா. எவனோ வரா நீ? நீ என்ன பண்ற? எனக்கு அனுப்பின ஒரு வீடியோ மாப்பிள்ளைக்கு ஷேர் பண்றாரு. இருக்கு 50 பேருக்கு தட்டி விடுறாரு. டேய் ஜுபேர் மருந்து குடிச்சிட்டான்டா. ஏண்டா வாடா. எதுக்குடா மருந்த குடிச்சா? லவ் பண்ணால ஒரு பொண்ணு. ஆமா. அவ வேற யாரு கூட ஓடிட்டாளாம். ஏண்டா ஒரு பொண்ணுக்காண்டியாடா மருந்த குடிச்சா? ஆமாடா. ஏண்டா வாழ்க்கைய அழிச்சுக்கிறாங்க? என்ன பண்ண சொல்ற? ஹலோ. ஐயோ போடா வரேன்டா. ஏன்டா? போ வரேன் போ. இருக்கான். பரவாயில்ல, இப்ப நான் மருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்தாங்க. பொம்பளை பிள்ளை கண்டியடா மருந்த குடிப்ப. ஹலோ, என்னடா சொல்ற? டைரா உடனே வரேன்டா. என்னடா சேண்டா கத்துற? ஆச்சி மருந்து குடிச்சிட்டானாடா. என்னடா சொல்ற? இப்ப நான் என் கூட வந்துகிட்டு இருந்தா ஏதோ போன் வச்சுன்னு போனா. பொண்டாட்டி வேற யாரு கூட ஓடி போச்சான்டா. என்னடா சொல்ற? சிம்ரனா தங்கமான புள்ளையாச்சேடா. சிம்ரனா? ஏய் உன் ஆள் பேர் என்னது? என் ஆள் பேரு சிம்ரன் தான்டா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சிம்ரன் 3 இடத்துல மங்காத்தா விளையாண்டு இருக்கா. சிம்ரன் என்னடா? கார் ரொம்ப நேரமா எங்க நிக்குது? யார் நீங்க? டெரரிஸ்ட். டூரிஸ்டுங்க. ஒரு டூரிஸ்ட். டிரான்ஸ்ஜெண்டர். டிரான்ஸ்லேட்டரா? பைத்தியக்கார. டிரான்ஸ்லேட்டர். சரி ஓகே ப்ரோ இப்போ உங்களுக்கு எதனா ஒரு ஆசை இருக்கும்ல, நிறைவேறாத ஆசை, அந்த ஆசை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு நிறைவேற்றுறோம். நிறைவேறாத ஆசையெல்லாம் இருக்கு, ஆனா வேணாமியா பாவம், நீங்களே கஷ்டப்படுறீங்க. பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல சொல்லுங்க, உங்களுக்காக நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். சொல்லுங்க, பரவாயில்ல, நாங்க நிறைவேற்றுறோம். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அப்படியா? இங்க நான் தனியா சுத்துறதுக்கு போர் அடிக்குது, என் ஃப்ரெண்டை மட்டும் கொண்டுட்டு என் கூட அனுப்பி வைக்கிறீங்களா? ஐயோ ப்ரோ, அப்படிலாம் இல்லை ப்ரோ, வேற ஏதாவது? ஓ வேறயா? என்ன மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியுமா? ஐயோ இல்ல ப்ரோ, வேற ஏதாவது? அப்படியா? சரி, எனக்கு ஜானி வால்கர் ப்ளூ லேபிள்ல ஒரு விஸ்கி மட்டும் வாங்கி தரீங்களா? ஐயோ ப்ரோ, வேற ஏதாவது கேளுங்க ப்ரோ. அப்படியா? சரி, ஒரு கிரில் ஒண்ணு, 120 ரூபாய் பிராந்தி ஒண்ணு, ஒரு கப்பு. ப்ரோ இன்னும் கொஞ்சம் கம்மியா கேளுங்க ப்ரோ. 120 ரூபா தான்டா பிராந்தி. அமைதியா இருந்தோன்னு எது வேணா கேளு, நான் ஊங்க எது சொன்னாலும் நொட்டம் சொன்னா என்னடா பண்றது? சாரி ப்ரோ. உங்க பட்ஜெட் தான் எவ்வளோடா? ப்ரோ என்கிட்ட ஒரு 8 ரூபா இருக்கு. டேய் தம்பி, ஓன்ட்ட எவ்வளவு இருக்கு? 10 ரூபா இருக்குனே ப்ரோ. மொத்தம் 18 ரூபா இருக்கு ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி எதனா கேளுங்க ப்ரோ. பார்த்தாலக்க நான் மறுபடியும் சாவிரேன்டா. சுப்பிரமணியம், சுரேஷ்குமார், தின்னம்மா, குமாரி, சுபா. இந்த லிஸ்ட போடுனே. குடியா போட்டலாமே தம்பி. 5 வருஷமா நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க வேலைக்கு போறீங்க? எங்கனே ட்ரை பண்ணிக்கிட்டா இருக்கேன், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. காலேஜ் முடிச்சு 5 வருஷம் ஆச்சுனே, ட்ரை பண்ணிக்கிட்டா இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. தம்பியை பார்த்தா நல்லா படிச்சிருக்க பையன் மாதிரி இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குமியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி, இந்த லிஸ்ட போடுனே. இந்தா போட்டலாமியா? லிஸ்ட் யாரியா தம்பி போட்டது? எப்பயுமே நம்ம தானே. பசிப்பருப்பு 1 கிலோ, வல்வம் 1 கிலோ, சினி 1 கிலோ, கசமுசாவா, துரம் பருப்பு 1 கிலோ, பக்க கொட்டை 5 ரூபா, துரம் பருப்பு 1 கிலோ. என்னது குருவா பிள்ளையா? தம்பி கைய கொடுங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிருமியா தம்பி? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே, இன்னும் வீட்டுல நிறைய லிஸ்ட் இருக்குண்ணே, கொண்டு வருவானே. ஐயோ வேணாம், லிஸ்ட் வேண்டாம். ஆச்சு ஒரே ஒரு ஹெல்ப்டா. காலையில இருந்து வட்டிக்காரன் போன் அடிச்சுட்டே இருக்கான்டா, இல்லன்னு மட்டும் சொல்றா. ஹலோ ரியாஜ். அவன் இல்ல, நான் வெளியே போயிருக்கானே. டே, என்ன கிளை வயசுல மிமிக்ரி பண்றியா? இல்லன்ற இல்ல, நான் ஃப்ரெண்டு பேசுறேனே. போய் சொல்லாரா? பக்கத்துல போய் சொல்றியா? இல்லனே, வைனே போனா. ரொம்ப நன்றிடா. எச்சா பையன் வேலை டயத்துல போன் பண்றான். தம்பி வணக்கம் தம்பி. நான் எச்ச பையன் உனக்கு. யாரடா எச்சன்ற நீ? இருங்க, கையெல்லாம் வைக்க. மனுஷுக்கோனே, தெரியாம பேசிட்டேனே, மனுஷன். கொடுத்த காசை கொடுக்கவே உனக்கு வக்கு இல்ல. நீலாம் என்ன எச்சன்றியா? சோற திங்கிட்டே சோற விட்டு என்னடா தின்ற? என்னடா பாக்குற? சோத்துல உப்பு போட்டு தின்று என்னடா படுத்துட்டு இருக்க? இப்படி பாவமாலாம் நீ பாக்காத. காசு வாங்கினா திரும்ப கொடுக்கணும்டா. கொடுக்கலன்னா இப்படிதான்டா பேசுவேன்.
தள்ளியாங்கிட்ட ஏன்டா இந்த கிளிக்கிறான் இவன்ட்டெல்லாம் பேச்சு வாங்கணும் என்னடா அவசியம் உனக்கு எவ்வளவு அவனுக்கு காசு தரணும் கூட சொல்லியா நான் தரேன் 3 ரூபா தரணும் நீ தரியாடா நான் தரேன் அவனுக்கு நாளைக்கே தரேயா அப்படியா இங்க வா என் காசு கொடுக்குறேன்னு கையெழுத்த போடு ஃபர்ஸ்ட் வா போடுறேன் காசை கொடுத்துட்டு உன்னை கிழிக்கிறேன்டா நான் என் நண்பன் எதனால எனக்கு பண்ணுவான்டா ஏண்டா 3 ரூபாய்க்கேடா இந்த பேச்சு வாங்குற அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலான்னு பார்த்தேன் என்னடா 3000 ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குற நீ மாப்பிள்ள 3000 ரூபா இல்ல 3 லட்சம் ரூபா வச்சாடா ஆப்பு கையெழுத்து போட்டிருக்க நாளைக்கு மட்டும் காசு தரல கவட்டை விரிச்சு மசால் தடவை எண்ணெய்க்குள்ள இறக்கிறோம்டா